வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். நீங்க இப்பதான் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் எஜுகேஷன் கிளாஸ் ரூமுக்கு போக போறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புக்ல தேரியா இருக்கிற விஷயங்கள் கிடையாதுங்களே. கிளாஸ் ரூம்ல தினமும் நான் பார்த்து கத்துக்கிட்ட சில உண்மைகளை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபீல்ட்ல நியூவா என்டர் ஆகிற டீச்சருங்களுக்கான சில டிப்ஸ் தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முதல் நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமுக்கு போகிறது இல்லைங்க, நீங்கள் ஒரு குழந்தையோட உலகத்துக்குள்ளே போகிறீங்க. இந்த உலகம் எல்லாமே நம்ம மாதிரி இருக்காது. அதாவது கம்யூனிகேஷன் வேற மாதிரி இருக்கும், பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும், லேர்னிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணாதான் நம்ம இந்த பயணத்தில் ஈஸியாக பயணிக்க முடியுங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா சைலன்ஸும் குட் பிஹேவியர் கிடையாதுங்க, எல்லா பிஹேவியரும் பேட் பிஹேவியரும் கிடையாது. ஒரு குழந்தை அமைதியாக உட்கார்ந்து இருக்காங்களா, அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, இல்லை ஓவர்மில்டா இருக்காங்களா, ஒரு குழந்தை கத்துறாங்களா, இல்லை மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களா, இல்லை ஹெல்ப் கேட்குறாங்களா, ஸ்பெஷல் எஜுகேஷனில் பிஹேவியர் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட காரணத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஸோ எல்லா பிஹேவியருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நடக்கும். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா, டீச்சிங்க்கு முன்னாடி அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியங்க. ஸோ புதுசாக ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ்க்கு போகிறப்ப அவங்களுக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு என்ன லெசன் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிலாம். ஆனால் சில நேரங்களில் லெசனை விட கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன், ஒரு குழந்தைய நம்ம அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு என்ன பிடிக்கும், யாரோட கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, எதை பார்த்து சிரிக்கிறாங்க, எதை பார்த்தா பயப்படுறாங்க, இந்த மாதிரியான ஆன்சர்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்டே அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டீச்சிங் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் பிளான் பண்ணலாம், ஆனா சைல்டை பிளான் பண்ண முடியாதுங்க. ஸோ நீங்க அழகா ஒரு லெசன் பிளான் ரெடி பண்ணியிருப்பீங்க, ஆனா அந்த நாள் சைல்டோட மூடு வேற மாதிரி இருக்கலாம். ஸோ ஹெல்த் சரியில்லாம இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது சென்சரி இஷ்யூஸ் இருக்கலாம். அந்த நேரத்துல லெசனை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அதை விட பெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட பிளானை மாத்திக்கணுங்க. இதுதான் ஒரு நல்ல ஸ்பெஷல் எஜுகேட்டரோட ஸ்ட்ரென்த். ஸோ ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தையோட சேஃப்டி தாங்க முக்கியம், அதுக்கப்புறமா தான் டீச்சிங். நிறைய பேர் இந்த விஷயத்த அதிகமா பேச மாட்டாங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் கிளாஸ் ரூம்ல அகாடமிக்கு முன்னாடி சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. ஒரு குழந்தையோட ட்ரிகர்ஸ் என்ன, எதனால இந்த பிஹேவியர் வருது, செல்ஃப் இன்ஜுரியா இருக்கா, இல்ல மத்தவங்களை ஹர்ட் பண்றாங்களா, இல்ல அக்ரெசிவ் பிஹேவியரா இருக்கா, ஸோ எமர்ஜென்சி வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதுதான் ஒரு நல்ல ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கான பேசிக் ஸ்கில். ஸோ சேஃப் கிளாஸ் ரூமா இருந்துச்சுன்னா லேர்னிங் ரொம்ப ஈஸியா நல்லபடியா இருக்குங்க. ஸோ சிக்ஸ்த், ப்ராக்ரஸ் கேலண்டரை வச்சு மெஷர் பண்ணக்கூடாதுங்க. இன்னும் பேசல, இன்னும் எழுதல, இன்னும் இண்டிபெண்ட் ஆகல, இப்படி கம்பேர் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ப்ராக்ரஸ் சில நேரம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஒரு நாள் ஐ கான்டாக்ட் இருக்கும், அடுத்த வாரம் தான் ஸ்மைல் வரும், அதுக்கப்புறமா தான் ஒரு வேர்ட் பேசுவாங்க. சில குழந்தைங்களுக்கு 2 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து தண்ணி கேட்கறது சொல்றது, தனியா ஷூஸை போட வைக்கிறது, தன்னோட டேர்னுக்காக வெயிட் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்க. அதனாலதான் சின்ன சின்ன ப்ராக்ரஸையும் நம்ம பெரிய சக்சஸா கொண்டாடணுங்க. ஸோ செவன்த், பேரண்ட் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம கிட்ட ஆன்சர் கிடையாதுங்க. ஒரு பேரண்ட் கேட்பாங்க, மேம் எப்ப நார்மல் ஆவாங்க, இந்த கொஸ்டினுக்கு ரெடிமேட் ஆன்சர் யார்ட்டுமே கிடையாதுங்க. அதனால எப்பயுமே பேரண்ட்ஸ்க்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்க கூடாதுங்க, ஃபால்ஸ் ஹோப்பும் கொடுக்க கூடாதுங்க. உண்மையை சொல்லணும், என்ன ரியாலிட்டியோ அதை பேரண்ட்ஸ்க்கு நம்ம புரிய வைக்கணும், அவங்களையும் அக்செப்ட் பண்ண வைக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து, அதாவது பேரண்ட்டும் டீச்சரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் குழந்தைங்களுக்கு ப்ராக்ரஸ கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நம்ம பேரண்ட்டுக்கு புரிய வைக்கணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களோட எபிலிட்டி என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, நீட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதை பேரண்ட்ஸ்க்கு கன்வே பண்ண முடியுங்க. ரியாலிட்டியை சொன்னாலே பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேல நம்பிக்கை வந்துருங்க. ஸோ எய்த் பாத்தீங்கன்னா, டீம் ஒர்க்கை எப்பவுமே இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. அதாவது ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் மட்டும் தனியா எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாதுங்க. டெஃபினட்டா அவங்க ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், ஸோ கோ டீச்சர், எல்லாத்துக்கும் மேல பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஒரே கோலா நம்ம குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணாதான் குழந்தைகிட்ட நல்ல ப்ராக்ரஸ் நம்ம பார்க்க முடியுங்க. நம்ம மட்டும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்
அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கண்டிப்பா மாத்திக்கணுங்க. ஹெல்ப் கேட்கறதும் அப்படிங்கறதும் ஒரு திறமை தாங்க. ஸோ சீனியர் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா உங்க ஸ்கூல்ல அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ தெரபிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுங்க. சில நேரம் ஒரு 5 நிமிடம் அப்சர்வேஷன் வந்து ஒரு நாள் ட்ரைனிங்கை விட அதிகமா நம்ம விஷயங்களை கத்துக் கொடுக்கோங்க. ஸோ அதனாலதான் ஸ்பெஷல் எஜுகேஷன்ல டீம் ஒர்க் ரொம்ப முக்கியங்க. இங்க நம்ம ஈகோ எல்லாம் பார்க்கவே கூடாதுங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா நிச்சயமா நம்மளோட ஸ்கூல்ல இருக்க சீனியர் டீச்சர்ஸ் கிட்டயோ இல்ல தெரபிஸ்ட் கிட்டயோ ஹெல்ப் கேட்கறது ரொம்ப முக்கியங்க. நம்ம ஹெல்ப் கேட்டாதான் டெஃபினட்டா குழந்தைங்களுக்கு நல்ல மாறுதலை நம்ம கொண்டு வர முடியும். அதனால ஈகோவை விட்டுட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்காக ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணாலே பல விஷயங்களை நம்ம மாத்த முடியுங்க. ஸோ 9th பாத்தீங்கன்னா எல்லா நாளும் பர்ஃபெக்ட் டேவா இருக்காதுங்க. சில நாள் வந்து கிளாஸ் ரொம்ப நல்லா போகும். ஒரு சில நாள் ஆக்டிவிட்டி கூட கம்ப்ளீட் ஆகாது. ஒரு சில நாள் குழந்தைங்களுக்கு மூடு ஸ்விங்கா இருக்கும். சில நாள் நமக்கே எனர்ஜி இருக்காது. இது நார்மல் தாங்க. ஒரு பேட் டேவை வச்சு நம்ம எபிலிட்டியை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சரை பார்த்து நம்மளை எப்பயுமே கம்பேர் பண்ணிக்க கூடாதுங்க. அவங்களும் ஒரு நாள் அவங்க ஜேர்னியை ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்ப நம்மளும் நம்ம குழந்தைங்களோட நல்லா ஒர்க் பண்ணுவோம். அந்த கான்ஃபிடென்ட்டை நம்ம எப்பயுமே விட்டுறக்கூடாதுங்க. ஸோ 10th பாத்தீங்கன்னா குழந்தைங்களை நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க நம்மளை பார்த்து எல்லா விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்பெஷல் சில்ட்ரன் தானே, அவங்களுக்கு முன்னாடி நம்ம பேசினா அவங்களுக்கு என்ன புரிய போகுது தெரிய போகுதுன்னு. அப்படி இல்லைங்க. ஸ்பெஷல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நம்ம ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் வந்து நம்மளை விட அவங்க ரொம்ப ஷார்ப்புங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. என்ன சம்டைம் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும், எல்லா விஷயமும் தெரியும். எல்லாமே நல்லா டீடைல்டா அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம அவங்க கிட்ட பேசுற விதம், நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், நம்மளோட வாய்ஸ், நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கோம், நம்ம கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யணுங்க. ஸோ நம்மளை பார்த்து சம்டைம் அவங்க இமிட்டேட்டும் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு மிரர் மாதிரி தாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை நம்மளோட சிறப்பு குழந்தைங்க நிச்சயமா அதை வந்து நமக்கு திருப்பி செஞ்சு காட்டுவாங்க. அதனாலதான் ஒரு காமா இருக்க டீச்சரால நிச்சயமா ஒரு காமான சைல்ட உருவாக்க முடியுங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இது வரைக்கும் ஒரு குழந்தை கூட என்ன அடிச்சது இல்லைங்க. நானும் ஏன் இது நான் இவ்வளவு வந்து பெருமையா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க எல்லாரையுமே அடிப்பாங்க கடிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க நம்ம கிட்டயும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைங்கள புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணுவோங்க. புரிஞ்சுட்டீங்கனாலே போதுங்க, அவங்க கிட்ட நீங்க ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுவீங்க. நம்ம ரேப்போ பில்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு உருவாயிடுச்சுன்னா நிச்சயமா உங்களோட கண் பார்வை மூலமாவே அவங்களோட நீங்க வேலை செய்ய முடியுங்க. வாய் வழியா தான் சில விஷயங்களை சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. கண்ணால நீங்க பாத்தீங்கன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு திறமைசாலிங்க நம்மளோட சிறப்பு குழந்தைங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டியது பொறுமைங்க. பொறுமையா அவங்களை அப்சர்வ் பண்ணணும். அவங்களுக்கு எப்படி நடந்துக்கிட்டா பிடிக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவோங்க. ஸோ 11th பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் பெரிய குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? டிகிரி கிடையாது, சர்டிபிகேட் கிடையாது, ஏங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது. தினமும் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மனசு மட்டும்தாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஒரு புதிய டீச்சர், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய லெசன். அதனால எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காம டெய்லி நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சாலே போதுங்க. நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ஈஸியா நம்ம குழந்தைங்களோட ஒர்க் பண்ண முடியுங்க. ஸோ 12th ஒன் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்பெஷல் எஜுகேட்டரா இருக்கிற நம்மளுடைய வேலை குழந்தைய நார்மல் ஆக்குறது கிடையாதுங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இண்டிபெண்டா அவங்களுக்கு லைஃபுக்கு தேவையான ஸ்கில்ஸ அவங்களே செய்ய உதவுறது தாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ரொஃபஷனை வந்து மற்ற ஃபீல்ட்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுதுங்க. ஸோ 13th பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷனை ரொம்ப லேசா எடுக்காதீங்க. டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ ஒரு குழந்தை இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டாங்க, எவ்வளவு ப்ராம்ப்ட் தேவைப்பட்டது, என்ன மாதிரி பிஹேவியர் வந்துச்சு, அதுக்கு என்ன ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தோம், என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் கொடுத்தோம், இப்படி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணுங்க. ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியாதுங்க. இந்த டாக்குமெண்டேஷன் இருந்ததுன்னா நிச்சயமா குழந்தையோட ப்ராக்ரஸை நம்ம ட்ராக் பண்ண முடியுங்க. பேரண்ட்ஸ் கிட்டையும் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தெரபிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கைடன்ஸா எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல அந்த குழந்தைக்கு என்ன வேணும், அடுத்த கோல் என்னன்றத பிளான் பண்ணவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதனால ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. எந்த ஒரு டீச்சர் வந்து ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களால குழந்தையோட ப்ராக்ரஸை ஈஸியா ட்ராக் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கத்துக் கொடுக்க முடியுங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்றதும் ஒரு ஸ்கில் தாங்க ஸ்பெஷல் எஜுகேஷன்ல. ஸோ 14th பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேல
உங்களையும் நீங்க பாத்துக்கிறதுக்கு கத்துக்கணுங்க. அதாவது நம்மளோட செல்ஃப் கேரும் ரொம்ப முக்கியங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ரொம்ப அழகான ப்ரொஃபஷன். ஆனா அதே நேரத்துல இது எமோஷனலி சேலஞ்சிங்காவும் இருக்குங்க. சில நாள் நம்ம சரியா டீச் பண்ணலையோ, இன்னும் பெட்டரா டீச் பண்ணிருக்கலாமோ அப்படின்லாம் நமக்கு தோணுங்க. இது எல்லா ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கும் வர ஒரு ஃபீலிங் தாங்க. அதனால ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் திரும்பியும் புது எனர்ஜியோட நம்ம கிளாஸ் ரூம்க்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஸோ ஒரு ஹாப்பி டீச்சரால தான் ஒரு ஹாப்பி கிளாஸ் ரூமை உருவாக்க முடியுங்க. ஸோ என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல ஸ்பெஷல் எஜுகேஷன்ல புதுசா வர டீச்சர்ஸ்க்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சில டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படிங்கிறது எதுவும் மிராக்கிள் மட்டும் கிடையாதுங்க. நம்ம இங்க எதுவும் மேஜிக்லாம் பண்ணல. குழந்தையோட சின்ன சின்ன மொமெண்ட்டையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம். அதாவது முதல் ஐ கான்டாக்ட், முதல் இண்டிபெண்டன்ட் ஒர்க்கு, முதல் மீனிங்ஃபுல் ஸ்மைல். இந்த மொமெண்ட் தான் இந்த ப்ரொஃபஷனை ரொம்ப ஸ்பெஷலா ஆக்குதுங்க. ஸோ நீங்களும் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபீல்டுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா வெல்கம் டு த ஜேர்னி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க குழந்தைங்களுக்கு லெசன் மட்டும் சொல்லி தர வரலங்க, அவங்களோட உலகத்தை புரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் சில்ட்ரனை உருவாக்குறது இல்லைங்க. ஒரு குழந்தையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கவும் கம்யூனிகேட் பண்ணவும் இண்டிபெண்டா அவங்களோட ஸ்கில்ஸை, அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸை அவங்களே செய்ய உதவுந்தாங்க. ஸோ அதுதான் ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்க வித்தியாசங்க. ஸோ நம்மால ஒவ்வொரு குழந்தையோட வாழ்க்கையும் ஒரே நாளில் மாற்ற முடியாதுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையின் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியுங்க. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.